வணக்கம். கடகம் ராசி நேயர்களே, குடும்பத்துல தேவையற்ற சந்தேகங்கள் நேரிட்டிருந்திருக்கும். சந்திரனின் மனோகாரகன் என்பதால உங்கள் மனசின் உணர்ச்சிகள் மிகவும் ஆழமானவை. குடும்ப உறவுகளுக்குள்ள பரஸ்பர நம்பிக்கையும் அன்பும் மட்டுமே பிரதானமாக இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்பியிருந்திருப்பீங்க. ஆனா மூன்றாம் நபர்களுடைய தவறான வழிகாட்டுதலாவோ அல்லது கிரகங்களின் சாதகமற்ற நிலையாலேயோ குடும்ப உறுப்பினர்களிடையே தேவையற்ற சந்தேகங்களுமே தேவையற்ற மனக்கசப்புகளும் உருவாகியிருந்திருக்கும். நீங்க தூய்மையான எண்ணத்தோடு செய்த காரியங்கள் கூட தவறாவே புரிந்து கொள்ளப்பட்டு உங்க மீது தேவையற்ற பழிகள் சுமத்தப்பட்டிருந்திருக்கும். உண்மையை விளக்கவும் முடியாம பழிய சுமக்கவும் முடியாம குடும்பத்திற்குள்ளேயேவும் நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு உங்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய குடும்ப உறவுக்குள்ள பரஸ்பர நம்பிக்கையும் அன்பு மட்டுமே பிரதானமா இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்பியிருந்திருப்பீங்க. ஆனா அது மூன்றாம் நபர்களுடைய தவறான வழிகாட்டுதலாலேயோ அல்லது கிரகங்களுடைய சாதகமற்ற நிலையால தான் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே தேவையற்ற சந்தேகங்களும் தேவையற்ற மனக்கசப்புகளுமே உங்க வாழ்க்கையில உருவாகியிருந்திருக்கும். அது மட்டுமல்லாம நீங்க உண்மையை விளக்கவும் முடியாம பழிய சுமக்கவும் முடியாம குடும்பத்துக்குள்ளேயேவும் நீங்க தனிமைப்படுத்த உட்ட உணர்வு உங்களை சித்திரவதை செய்திருந்திருக்கும். காதலில் ஏற்பட்ட மனக்காயம் உங்களுக்கு அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். 5ஆம் அதிபதியின் ஆதிக்கத்தினால கடகம் ராசினருடைய காதல்ல மிகவும் தீவிரமானவர்களும் மென்மையானவர்களும் ஆவாங்க. நீங்க ஒருவர் மீது அன்பு வைத்தா அது தன் வாழ்நாளில் இறுதி வரை உண்மையாகவும் ஆழமாகவுமே கொண்டு செல்ல நினைப்பீங்க. ஆனா உங்க காதல்ல எதிர்பாராத ஏமாற்றமும் துரோகமும் பிரிவுமே குறுக்கிட்டு இருந்திருக்கும். உங்க உணர்வுகளுக்கு தகுந்த மதிப்பளிக்காம உங்க அன்பை சுமையாவை கருதி பாதியிலேயே கைவிட்டு சென்ற காதலரின் செயலால உங்களுடைய இதயம் சுக்குநூறாகவே உடைந்திருந்திருக்கும். அந்த நினைவுகளிலிருந்து மீண்டு வர முடியாம நீண்ட காலம் காதலின் வடுவை உங்க மனசுக்குள்ளேயே சுமந்து தெரிந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க காதல்ல மிகவும் தீவிரமானவங்களாகவும் மென்மையானவங்களாகவுமே இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலும். நீங்க ஒருவர் மீது அன்பு வைத்தாலேவும் அதை தன் வாழ்நாள் இறுதி வரைக்குமே உண்மையாகவும் ஆழமாகவும் கொண்டு செல்லக்கூடிய நினைப்பிருந்திருப்பீங்க. ஆனா உங்க காதல்ல எதிர்பாராத ஏமாற்றமும் துரோகமும் பிரிவுமே குறுக்கிட்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். உங்க உணர்வுகளுக்கு தகுந்த மதிப்பளிக்காம உங்களுடைய அன்பை சுமையாவே கருதி பாதியிலேயே கைவிட்டு சென்ற காதலருடைய செயலால்தான் உங்க இதயம் சுக்குநூறாவே உடைந்து போயிருந்திருக்கும். நீண்ட காலமா காதலின் வடுவை உங்க மனசுக்குள்ளேயேவும் சுமந்து தெரிந்திருப்பீங்க. மூன்றாம் நபர்களுடைய வதந்திகள் உங்களுக்கு அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான மறைமுக எதிரிகள் ஸ்தானம் வலுப்பெற்ற களங்கள்ல தான் உங்களை பற்றி தேவையில்லாத பொய்களும் வதந்திகளும் சமுதாயத்துல பரப்பப்பட்டிருந்திருக்கும். உங்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லாத சம்பவங்களில் உங்களை இழுத்துவிட்டு உங்கள் நட்பெயரை களங்கம் விளைவிக்க சிலர் திட்டமிட்டு செயல்பட்டிருந்திருப்பாங்க. நீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ முயன்ற போதிலுமே உங்களை பற்றி பரப்பப்பட்ட வதந்திகள் உங்க கௌரவத்தையும் சுய மரியாதையுமே பாதித்திருந்திருக்கும். இதனாலேயும் சுற்றத்தார் உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த போதுதான் நியாயத்திற்காக போராட முடியாம மன அழுத்தத்திற்கு ஆளாயிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலேயே. அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க மறைமுகமான எதிரிகள் ஸ்தானம் வலுப்பெற்ற காலங்கள்ல தான் உங்களை பற்றி தேவையில்லாத பொய்களும் வதந்திகளுமே சமுதாயத்துல பரப்பப்பட்டு வந்திருந்திருக்கும் உங்களுக்கு. நீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ முயன்ற போதெல்லாமே உங்களை பற்றி பரப்பப்பட்ட வதந்திகள் உங்க கௌரவத்தையும் சுய மரியாதையுமே பாதித்திருந்திருக்கும் உங்களுக்கு. இதனாலேயும் சுற்றத்தார் உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்தபோது நியாயத்திற்காக போராட முடியாம மன அழுத்தத்திற்கு ஆளாயிருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. உறவினருடைய ஆதரவு கிடைக்கும். முன்பு உங்களை தவறா புரிந்து கொண்ட ஒதுங்கியிருந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இனி உங்களுடைய அருமையை புரிந்து கொண்டு மீண்டுமே உங்களை தேடி வருவாங்க. குடும்பத்துல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்ல உறவினர்களுடைய பூரண ஆதரவும் ஒத்தாசையுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களின் கஷ்ட காலத்துல தோள் கொடுத்து உதவக்கூடிய நல்ல உறவுகள் அமைவாங்க. பாக பிரிவினை அல்லது சொத்து தொடர்பான விஷயங்கள்ல உறவினர்களிடையே இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாமே நீங்கி
சுபகமான முறையில பேசி தீர்க்கப்பட போதும். உறவினர்கள் வழியில நல்ல சுப செய்திகளும் தொழில் ரீதியான உதவிகளுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உங்க வாழ்க்கையில உண்டு இப்போது. அதாவது உங்களை தவறா புரிந்து கொண்டு ஒதுங்கியிருந்த உறவினர்கள் எல்லாமே மற்றும் நண்பர்கள்லாம் இனி உங்களுடைய அருமையை புரிந்து கொண்டு மீண்டுமே உங்களை தேடி வரப்போறாங்க. குடும்பத்துல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்ல உறவினர்களுடைய பூரண ஆதரவும் ஒத்தாசையுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய கஷ்ட காலத்துல தோள் கொடுத்து உதவக்கூடிய நல்ல உறவுகள் உங்களுக்கு அமைவாங்க. உறவினர் வழியில நல்ல சுப செய்திகளும் தொழில் ரீதியான உதவிகளுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா உள்ளது உங்க வாழ்க்கையில. புதிய முயற்சிகள் வெற்றியை பெறப்போது உங்க வாழ்க்கையில. நீண்ட நாட்களால் திட்டமிட்டு தள்ளிப்போன புதிய தொழில்கள், புதிய வியாபார முயற்சிகள் அல்லது வேலைக்கான முயற்சிகள் அனைத்துமே இனி தங்கு தடையின்றி வெற்றியில தான் முடிய போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்கினாலுமே அதுல உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி வெற்றி கொடி நாட்டுவீங்க. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது. வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உங்க யோசனைகளுக்கும் திட்டங்களுக்குமே உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இது அமைய போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க நீண்ட நாட்கள் திட்டமிட்டு தள்ளி போன உங்களுக்கு புதிய தொழில்களும் புதிய வியாபார முயற்சிகளுமே அல்லது வேலைக்கான முயற்சிகளுமே அனைத்துமே இப்ப தங்கு தடையின்றி நடக்க போகிறது. வெற்றியில தான் முடிய போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்க இறங்கினா அதுல உங்களுடைய முழு திறமையுமே வெளிப்படுத்தி வெற்றி கொடி நாட்ட போறீங்க. வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உங்க யோசனைகளும் திட்டங்களுமே உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இப்போ அமைய போகுது. மனசுல இருந்த பயங்கள் அனைத்துமே நீங்க போகின்றது. எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத அச்சம், தொழில் தோல்வி பற்றிய பயம் மற்றும் நோய்களை பற்றிய தேவையில்லாத கவலைகள் அனைத்துமே உங்க மனசை விட்டு முற்றிலுமா விலகும். மன தைரியமும் எதையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். என்னால் முடியும் என்ற நேர்மறை எண்ணம் உங்களின் ஓங்கி நிற்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாயிருந்த மறைமுக எதிர்ப்புகளும் மற்றும் சூழ்ச்சிகள் அனைத்துமே தங்குடு பொடியாக அமையவுள்ளது. தெளிவாகவும் துணிச்சலாகவும் முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில அஞ்சாமல் முன்னோக்கி செல்வீங்க. மன உறுதி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகிறது வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத அச்சமும் தொழில் தோல்வி பற்றிய பயமும் மற்றும் நோய்களை பற்றி தேவையில்லாத கவலைகள் அனைத்துமே உங்க மனசை விட்டு முற்றிலுமா விலகப் போகுது. அது மன தைரியமும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையுமே உங்களுக்குள்ள அதிகரிக்க போகுது வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் தெளிவாகவும் துணிச்சலாகவுமே முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில அஞ்சாம முன்னோக்கி செல்ல போறீங்க. மன உறுதி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகுது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செய்திகளும் தொழில் ரீதியான உதவிகளுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உங்க வாழ்க்கையில உண்டு இப்போது. அதாவது உங்களை தவறா புரிந்து கொண்டு ஒதுங்கியிருந்த உறவினர்கள் எல்லாமே மற்றும் நண்பர்கள்லாம் இனி உங்களுடைய அருமையை புரிந்து கொண்டு மீண்டுமே உங்களை தேடி வரப்போறாங்க. குடும்பத்துல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்ல உறவினர்களுடைய பூரண ஆதரவும் ஒத்தாசையுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய கஷ்ட காலத்துல தோள் கொடுத்து உதவக்கூடிய நல்ல உறவுகள் உங்களுக்கு அமைவாங்க. உறவினர் வழியில நல்ல சுப செய்திகளும் தொழில் ரீதியான உதவிகளுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா உள்ளது உங்க வாழ்க்கையில. புதிய முயற்சிகள் வெற்றியை பெறப்போது உங்க வாழ்க்கையில. நீண்ட நாட்களால் திட்டமிட்டு தள்ளிப்போன புதிய தொழில்கள், புதிய வியாபார முயற்சிகள் அல்லது வேலைக்கான முயற்சிகள் அனைத்துமே இனி தங்கு தடையின்றி வெற்றியில தான் முடிய போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்கினாலுமே அதுல உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி வெற்றி கொடி நாட்டுவீங்க. உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது. வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உங்க யோசனைகளுக்கும் திட்டங்களுக்குமே உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இது அமைய போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க நீண்ட நாட்கள் திட்டமிட்டு தள்ளி போன உங்களுக்கு புதிய தொழில்களும் புதிய வியாபார முயற்சிகளுமே அல்லது வேலைக்கான முயற்சிகளுமே அனைத்துமே இப்ப தங்கு தடையின்றி நடக்க போகிறது. வெற்றியில தான் முடிய போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து
எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்க இறங்கினா அதுல உங்களுடைய முழு திறமையுமே வெளிப்படுத்தி வெற்றி கொடி நாட்டப் போறீங்க. வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உங்க யோசனைகளும் திட்டங்களுமே உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இப்போ அமைய போகுது. மனசுல இருந்த பயங்கள் அனைத்துமே நீங்க போகின்றது. எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத அச்சம், தொழில் தோல்வி தொழில் தோல்வி பற்றிய பயம் மற்றும் நோய்களை பற்றிய தேவையில்லாத கவலைகள் அனைத்துமே உங்க மனசை விட்டு முற்றிலுமா விலகும். மன தைரியமும் எதையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். என்னால் முடியும் என்ற நேர்மறை எண்ணம் உங்களின் ஓங்கி நிற்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாயிருந்த மறைமுக எதிர்ப்புகளும் மற்றும் சூழ்ச்சிகள் அனைத்துமே தவிடு பொடியாக அமைய உள்ளது. தெளிவாகவும் துணிச்சலாகவும் முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில அஞ்சாமல் முன்னோக்கி செல்வீங்க. மன உறுதி உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகிறது. வாழ்க்கையிலேயும் அதாவது உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத அச்சமும் தொழில் தோல்வி பற்றிய பயமும் மற்றும் நோய்களை பற்றி தேவையில்லாத கவலைகள் அனைத்துமே உங்க மனசை விட்டு முற்றிலுமா விலகப் போகுது. அது மன தைரியமும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையுமே உங்களுக்குள்ள